அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அசைன்மெண்ட் மாடல் ப்ராப்ளம் பார்க்க போறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ல மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கன்சிடர் த ப்ராப்ளம் ஆஃப் அசைனிங் 5 ஜாப்ஸ் டு 5 பர்சன்ஸ். அதாவது 5 விதமான ஜாப் இருக்கு. அதை 5 விதமான பர்சனுக்கு நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அசைன்மெண்ட் காஸ்ட் ஆர் கிவன் இன் தி மேட்ரிக்ஸ் பிலோ. அந்த அசைன்மெண்ட் காஸ்ட்டை நமக்கு வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல கொடுத்துருக்காங்க. அவங்களை அசைன் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத. Determine the optimum assignment schedule to minimize the total cost. அவங்கள நம்ம ஆப்டிமமா அசைன் பண்ணணும் வித் டோட்டல் மினிமம் காஸ்ட். மினிமம் காஸ்ட் டோட்டல் காஸ்ட் எப்படி இருக்கணும், மினிமமா இருக்கணும். அந்த மாதிரி நமக்கு அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்கிற காஸ்ட்கான மேட்ரிக்ஸ். நம்ம இப்போ இதை அவங்கள வந்து அசைன் பண்ண போறோம். நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி அசைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆப்டிமம் அலோகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அவங்களை அசைன் பண்ண போறோம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதி போறோம்னா, காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்க போறோம். தென் ரோ ரிடக்ஷன், தென் காலம் ரிடக்ஷன், தென் அவங்களுக்கு வந்து நம்ம ஜாபை வந்து அசைன் பண்ண போறோம். எல்லாருமே அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை ஆப்டிமம் அலோகேஷன். சப்போஸ் யாருக்காவது அசைன் ஆகல அப்படின்னா ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இதை அவங்களுக்கு அசைன் பண்ண போறோம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலயுமே மிஸ்டேக் வராது. ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ப்ராப்ளம் வந்து நம்ம எக்ஸாமினேஷன்ல சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து எழுதணும். The cost matrix is இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்கான காஸ்ட் மேட்ரிக்ஸ். இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம்கான காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோமா? காஸ்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோ ரிடக்ஷன் பண்ணணும். ரோ ரிடக்ஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 ரோ இருக்கா, இந்த 5 ரோலையும் சின்ன நம்பர் எது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோல 1 தான் சின்ன நம்பர், செகண்ட் ரோல 0 சின்ன நம்பர், தேர்ட் ரோல 2 தான் சின்ன நம்பர், ஃபோர்த் ரோல 0 தான் சின்ன நம்பர், ஃபிஃப்த் ரோல 5 தான் சின்ன நம்பர். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோ ரிடக்ஷன் பண்ணணும். ரோ ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதிக்கலாம் ரோ ரிடக்ஷன். ரோ ரிடக்ஷன். இப்போ நம்ம அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த சின்ன நம்பர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா? இந்த சின்ன நம்பரை வச்சு இந்த ரோல இருக்கிற எல்லா நம்பரையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது 8 - 1, 4 - 1, 2 - 1, 6 - 1, 1 - 1 அப்படின்னு அந்த கரஸ்பாண்டிங் ரோல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம இந்த ஒன்னால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரோல 7, 3, 1, 5, 0. இப்ப செகண்ட் ரோல பார்த்தோம் அப்படின்னா 0 தான் சின்ன நம்பர். ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? 0வால சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப என்ன வரும்? சேம் எலமெண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 0, 9, 5, 5, 4. தேர்ட் ரோல 2 தான் சின்ன நம்பர். ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் என்ன பண்ணணும்? 2வால சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 1, 6, 7, 0, 4. ஃபோர்த் ரோல 0 தான் சின்ன நம்பர். அதை வச்சு நான் எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 4, 3, 1, 0, 3. ஃபிஃப்த் ரோல 5 தான் சின்ன நம்பர். அப்ப என்ன வரும்? 4, 0, 3, 4, 0. ஓகேவா? இதுதான் ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ். இதுதான் ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ். ரோ ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் எழுதி முடிச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் எழுதணும். காலம் ரிடக்ஷன் மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு இப்ப காலம் வைஸ் பார்க்கணும். காலம் வைஸ் எது சின்ன நம்பர்? ஃபர்ஸ்ட் காலத்துல 0 தான் சின்ன நம்பர், செகண்ட் காலத்துலயும் 0 தான் சின்ன நம்பர், தேர்ட் காலத்துல 1 சின்ன நம்பர், ஃபோர்த் காலத்துல 0 தான் சின்ன நம்பர், ஃபிஃப்த் காலத்துல 0 தான் சின்ன நம்பர். அப்ப என்ன அர்த்தம்? தேர்ட் காலம் மட்டும் 1ஆல சப்ட்ராக்ட் பண்ணா போதும். மத்த எல்லா காலமே 0வால சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு சேம் இதுதான் வரும். ஓகே, அப்ப தேர்ட் எழுதிக்கலாம். காலம் ரிடக்ஷன். காலம் ரிடக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் காலம்ல எல்லாம் சேமா தான் வரப்போகுது. 7,
0 1 4 4. செகண்ட் காலம்ல எல்லாம் சேமா தான் வரப்போகுது. 3 9 6 3 0. தேர்ட் காலம்ல ஒன்னால சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன வரும்? 0 4 6 0 2. ஃபோர்த் காலம்ல எல்லாம் சேமா தான் வரப்போகுது. 5 5 0 0 4. ஃபிஃப்த் காலத்துல எல்லாம் சேமா தான் வரப்போகுது. 0 4 4 3 0. இதுதான் காலம் ரெடியூஸ் பண்ண மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதுதான் காலம் ரெடியூஸ் பண்ண மேட்ரிக்ஸ். தென் நம்ம அசைன் பண்ண வேண்டியது ஃபோர்த் ஸ்டெப், அசைனிங் த ஜாப். அசைனிங் தி ஜாப். ஜாப் அசைன் பண்ணும்போது வந்து ஒரு சீக்வன்சியல் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணி அசைன் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து ஆப்டிமமா அதை அசைன் பண்ண முடியும். ஓகேவா? சரி, எல்லா எலமெண்ட்ஸும் வந்துருச்சா? இங்க 0 2 மட்டும் வரல. Okay. இங்க ஒரு 0, இங்க ஒரு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஜாப் அசைன் பண்ணணும். அசைன் பண்றதுக்கு முன்னாடி சில விஷயத்த நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும். ஏன்னா இந்த இடம் தான் இந்த சம்லயே ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி. இப்போ வந்து ரோ வைஸ் நம்ம அசைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க 0 இருக்கோ அங்கதான் நம்ம வந்து அசைன் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணணும். இங்க வந்து 2 0 இருக்கு. ஸோ எந்த 0 நமக்கு அசைன் பண்றதுனே தெரியாது. அதனால இப்போதைக்கு இந்த ரோவை நம்ம விட்டுறலாம். இப்போ செகண்ட் ரோல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு 0 தான் இருக்கு. இப்போ நம்ம இதை அசைன் பண்ணணும். ஓகேவா? சரி. இப்போ தேர்ட் ரோ பாக்குறோம். தேர்ட் ரோல என்ன இருக்கு? ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்ப இதை நம்ம அசைன் பண்ணணும். இதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோலையும் காலம்லயும் நமக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இங்க ஒரு 0 இருக்கு. இதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ஃபோர்த் ரோ பாக்குறேன். இங்க ஒரு 0 ஆல்ரெடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இதைத்தான் நம்ம அசைன் பண்ணணும். இப்ப ஃபிஃப்த் ரோ பாக்குறேன். ஃபிஃப்த் ரோல இதை அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம அசைன் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ ஃபிஃப்த் ரோல பாக்குறேன். ஃபிஃப்த் ரோல இதை நான் அசைன் பண்ணேன். இதை அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோலையும் காலமையும் எதையும் அசைன் பண்ணக்கூடாது. அப்ப நான் இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரோல இதுதான் அசைன் ஆகும். இந்த எலமெண்ட் தான் அசைன் ஆகும். ஓகேவா? நல்லா பாருங்க, ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட் இருந்தா அதை அசைன் பண்ணாதீங்க. ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் எங்க இருக்கோ அங்க இருந்து அசைன் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஒரு எலமெண்ட் அசைன் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் காலமையும் கரஸ்பாண்டிங் ரோலையும் வேற எந்த எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது. இப்போ இதை அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற இந்த எலமெண்ட் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். ஓகே. சப்போஸ் இங்கேயும் ஒரு 0 இருந்தா அதையும் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவேன். இப்போ இங்க வரேன், இங்க அசைன் பண்றேன். இப்போ இதுக்கு மேல இருக்கிற இந்த எலமெண்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு காலம்லையும் ஒரே ஒரு எலமெண்ட் தான் அசைன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ எல்லாத்தையும் ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. அதே மாதிரி காலம் வைஸ் பார்த்தாலுமே ஒவ்வொரு ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ நமக்கு இதுலயே என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆப்டிமமா அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். Therefore, the optimum allocation schedule is optimum allocation schedule is optimum allocation schedule எது? ஆப்டிமம் அலோகேஷன் ஷெட்யூல் வந்து இங்க வந்து ஜாப்னு கொடுத்துருக்காங்களா, ஏங்கிற பர்சனுக்கு என்ன ஜாப், பிங்கிற பர்சனுக்கு என்ன ஜாப். ஸோ அதே மாதிரி நம்ம இங்க அலோகேட் பண்ணணும். என்ன அலோகேஷன்? ஏங்கிற பர்சனுக்கு ஜாப் 5, பி அப்படிங்கிற பர்சனுக்கு ஜாப் 1, சி அப்படிங்கிற பர்சனுக்கு ஜாப் 4, டி அப்படிங்கிற பர்சனுக்கு ஜாப் 3, இ அப்படிங்கிற பர்சனுக்கு ஜாப் 2. இதுதான் ஆப்டிமம் அலோகேஷன் ஷெட்யூல். அதே மாதிரி நம்ம ஆப்டிமம் அலோகேஷன் காஸ்ட் எழுதணும். Therefore, the optimum
அலோகேஷன் காஸ்ட். ஆப்டிமம் அலோகேஷன் காஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா, கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க காஸ்ட் மேட்ரிக்ஸ், நம்ம அதை எங்கெல்லாம் நம்ம அசைன் பண்ணியிருப்போமோ அதை வந்து நம்ம வந்து காஸ்டா எடுத்து எழுதணும். இப்போ ஏங்கிற பர்சனுக்கு ஜாப் 5 அப்ப இங்க 1, பிங்கிற பர்சனுக்கு ஜாப் 1 அப்ப இங்க 0, சிங்கிற பர்சனுக்கு ஜாப் 4 அசைன் பண்ணியிருப்போம் அப்ப இங்க 2, டிங்கிற பர்சனுக்கு ஜாப் 3 அப்ப இங்க 1, இங்கிற பர்சனுக்கு ஜாப் 2 அப்ப இங்க 5. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு டோட்டல் மினிமம் காஸ்ட் ஃபார் ஆப்டிமம் அலோகேஷன். ஆப்டிமமா அலோகேட் பண்றதுக்கு மினிமம் காஸ்ட் இதுதான், 1 plus 0 plus 2 plus 1 plus 5. So the total optimum cost 1 plus 0 plus 2 plus 1 plus 5. டோட்டலா எவ்வளோ 9 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நமக்கு அலோகேட் ஆயிடுச்சு, அதனால நம்ம ஹங்கேரியன் மெத்தட் போகலாம். சில ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு காலம் வந்து அலோகேட் ஆகாம இருக்கும், அதுக்கு நம்ம ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அலோகேட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதையும் யூனிவர்சிட்டியில மெயினா கேட்பாங்க. இந்த ப்ராப்ளம்ல எது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.